ஆறு சடைமேல் அணிந்தவருக்கு அடியார் என்று கரியமுதா ஊரில்லாத தனிப்புதல்வன் தன்னை அறிந்தங்க அமுதூட்ட பேரு பெற்றார். கவனிங்கோ, இவர் புள்ளிய கொடுத்ததுனால பேரு பெற்றாருங்கிறார். நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சைவ தொண்டு மிகச் சிலருக்குத்தான் வாய்க்கும். வாய்க்கின்ற அந்த தொண்டினை வாழ்வாக கருதி, பேராக கருதி, பீடு சேர் பெருமையாக கருதி நாம் வாழ்தல் முயலல் வேண்டும். அதற்கு நமக்கு பெரும் துணையாக இருப்பவர்கள் நற்குல மாதராகிய பெண்பாளர். அந்த பெண்பாளருக்கெல்லாம் பெரியவளாக அன்னை பன்னார்மொழி அம்மை இருக்கின்றாள். அவளே பெண்ணின் நல்லவளாக, பெருந்தவ கொழுந்தாக, எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவரை அவர் விரும்பும் உண்மையாவது பூசனை என்ற கேட்ட அளவிலே அவரை பூசித்தாள். வஞ்சம் நீக்கிய மாதவம் புரிந்தாள். அருந்தவமாகிய பெருந்தவம் புரிந்தாள். அது என்ன என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மற்கரம் குவித்திரஞ்சி தஞ்சமாகிய அருந்தவம் புரிய என்று பெரியபுராணம் சொல்லும். இப்ப தஞ்சமாகிய அருந்தவம் என்ன? நெஞ்சத்தில் ஈசனை மட்டும்தான் பார்க்கிற ஆசை இருக்கணும். வாக்கில் அஞ்செழுத்து மட்டும்தான் இருக்கணும். கைகள் அஞ்சலித்த வண்ணமா இருக்கணும். கைகள் அஞ்சலித்த வண்ணமா, வாக்கு அஞ்செழுத்த ஓதும் வண்ணமா, நெஞ்ச இறைவரை நினைத்த வண்ணமா இருந்தால் அது தஞ்சமாகிய அருந்தவம். அந்த தஞ்சமாகிய அருந்தவத்தை நாமும் செய்யும் வண்ணம் அன்னையாகிய பிராட்டியார் அருள்வாராக. கேட்ட அத்துணை பேருக்கும் நாயன்மாருடைய கருணை நலம் பெற வாய்க்க வேண்டும், வாய்த்து பெருக வேண்டும், பெருகி பீடு தடைக்க ஓங்க வேண்டும் என சொல்லி என்னுடைய உரையை முற்றுரையாக ஆக்கிக் கொள்கிறேன். வணக்கம்.